நமஸ்காரம். இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது திருப்பாவை பாசுரம் 5. மாயனை மண்ணும் வடமதுரை மைந்தனை தூய பேரு நீர் யமுனை துறைவனை ஆய குலத்தீனில் தோன்றும் மணி விளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை துயோமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க பேய பிழையும் புகுத்தருவான் நின்றனவும் தீயினில் தோசாகும் செப்பேலோரெம் பாவாய் தீயினில் தோசாகும் செப்பேலோரெம் பாவாய். பாசுரம் 5. அர்த்தம். கண்ணன் மாயாஜாலம் செய்வதில் வல்லவன், மதுராபுரியில் அவதரித்தவன், பெருகியோடும் தூய்மையான நீரை கொண்ட யமுனை நதிக்கரையில் வளர்ந்தவன், ஆயர் குலத்தில் பிறந்த அழகிய விளக்கு போன்றவனும், தான் பிறந்த தாயின் வயிற்றுக்கு பெருமை சேர்த்தவன். அப்படிப்பட்ட கண்ணனை தூய்மையான மனதோடு சென்று அவன் திருவடிகளில் மலர் தூவி வணங்க வேண்டும். வாயினால் அவன் புகழை பாடி மனதினால் தியானித்து வழிபட்டால் நமது பிழைகள் யாவும் நீங்கும். முற்பிறவியில் நாம் செய்த பாவங்களும் தொடர்ந்து வருகின்ற பாவங்களும் நெருப்பினில் இட்ட தூசி போல மறைந்துவிடும். ஆகவே அவன் பெருமைகளை பாடுவோம். மாயனை மண்ணும் வடமதுரை மைந்தனை தூய பேரு நீர் யமுனை துறைவனை ஆய குலத்தீனில் தோன்றும் மணி விளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை துயோமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க பேய பிழையும் புகுத்தருவான் நின்றனவும் தீயினில் தோசாகும் செப்பேலோரெம் பாவாய் தீயினில் தோசாகும் செப்பேலோரெம் பாவாய். பாசுரம் 5. Meaning in English. A magician, he who Lord born at Madura, the one who lives in the pure water of great river Yamuna, the emerald-like shining lamp that has risen from the race of cowherds, who has brought high esteem to his mother Yashoda. We should go to such Lord Kanna with a pure mind and worship him as sprinkling flowers. If we praises him with our mouth and meditate and worship him with our mind, all our errors will be removed, and the sins we committed in previous birth and the sins we continue to commit will disappear like a dust in the fire. So let us sing his praises. Thank you. Please subscribe our channel and support us.